வணக்கம். இன்றைக்கு நம்ம நிழல் தேடல் பயணத்தோட 5வது நாள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் டீப்பானதுங்க. தவிர்க்கும் உணர்வுகள். நாம சில நேரங்கள்ல ரொம்ப பிஸி மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு சில உண்மைகளை சந்திக்க பயந்து ஓடி ஒளிவோம். இன்றைக்கு உங்க மனசு எதை சந்திக்க விரும்பாது, அந்த கசப்பான உண்மை என்னன்னு இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிழல் தேடல் சீரீஸ்ல இன்னைக்கு நாம ஒளிஞ்சு விளையாட போறது இல்ல, ஒளிச்சு வச்சிருக்கிறத வெளியே எடுக்க போறோம். நாம எல்லோருமே ஒரு கட்டத்துல ஓடி ஒளிவோம். யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்தோ இல்ல நமக்கே பிடிக்காத ஏதோ ஒரு உண்மை கிட்ட இருந்தோ. இன்னைக்கு உங்க தவிர்க்கும் உணர்வு எதுன்னு இந்த 5 கார்ட்ஸை வச்சு உங்க முன்னாடி நிறுத்த போறேன். கார்ட் 1, தி ஹெர்மிட். நீங்க ரொம்ப தனிமையை தேடி போறீங்க, ஆனா அது அமைதிக்காக இல்ல, உண்மையை சந்திக்க பயந்துதான். உலகத்துல இருந்து விலகி நிற்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, அதாவது சேஃப்டி ஜோன் ஆயிடுச்சு. கார்ட் 2, கிங் ஆஃப் கப்ஸ். வெளியில பார்க்கும்போது நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற ஒரு கிங் மாதிரி கெத்தா இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உணர்ச்சி போராட்டமே, எமோஷனல் டர்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போயிட்டு இருக்கு. அத நீங்க யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. கார்ட் 3, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். தூக்கம் இல்லாத இரவுகள், கெட்ட கனவுகள். ஏன் தெரியுமா? நீங்க சந்திக்க தயங்குற அந்த ஒரு உண்மை ராத்திரி நேரத்துல உங்க முன்னாடி வந்து நிக்குது. அத நீங்க பகல்ல பார்க்கவே பயப்படுறீங்க. அடுத்ததா கார்ட் 4, 4 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு முன்னாடி நிறைய புது வாய்ப்புகள்லாம் வருது, ஆனா நீங்க எதையுமே கண்டுக்காம ஒரு மாதிரி அசால்ட்டா இருக்கீங்க. இது அலட்சியம் இல்ல, மறுபடியும் ஏமாற்றம் கிடைச்சிடுமோ அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பயம்தான். அடுத்ததா கார்ட் 5, அதாவது 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு சண்டையிலயோ இல்ல ஒரு வாக்குவாதத்திலேயோ நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அந்த வெற்றிய உங்களால சந்தோஷமா கொண்டாட முடியல. ஏன்னா அது ஒரு கசப்பான வழியில வந்திருக்கலாம். உண்மை என்னன்னு பார்க்க போறோம். இந்த கார்ட்ஸ் சொல்ல வர கசப்பான உண்மை என்னன்னா, நீங்க எதை தவிர்க்கிறதுக்கு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை அதிகமா பாதிக்குது. ஓடி ஒளியறதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சிடாதுங்க. அது உங்க நிழல் மாதிரி உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க சந்திக்க பயப்படுற அந்த உணர்வு வேற ஒண்ணு இல்ல, உங்களுடைய ஏமாற்றம் இல்லனா தோல்வி. அத ஒத்துக்க பயந்துதான் இவ்வளவு பெரிய பிளான் போட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ல வர கத்திகளை பார்த்து பயப்படாம அந்த படுக்கையை விட்டு முதல்ல எழுந்துருங்க. கசப்பான உண்மைகளை ஒரு முறை நேருக்கு நேரா பார்த்துட்டா அப்புறம் அது உங்களை ஒண்ணுமே செய்யாது. ஆமாங்க, எனக்கு இது பிடிக்கல, இல்லனா ஆமா நான் இங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு நிம்மதியே இருக்கு. அந்த ஒரு நிமிஷ உண்மை உங்க பல வருஷ பொய் முகமூடியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. தவிர்க்கிற உணர்வுகளை தழுவிக்கோங்க, அதுதாங்க எம்ப்ரேஸ் இட். அப்பதான் அந்த பாரம் குறையும். இன்னைக்கு உங்க நிழல் தேடல் ஒரு பெரிய மர்மத்தை உடைச்சிருக்கோம். இருட்டை தவிர்க்காதீங்க, அதுக்குள்ளதான் உங்களுக்கான அமைதி ஒளிஞ்சிருக்கு. நாளைக்கு 6வது எபிசோட்ல இன்னும் ஒரு ரகசியத்தை உடைக்கலாம். அது வரைக்கும் தைரியமா இருங்க. டாடா, பை பாய்.